சகோதர சகோதரிகளே, திருப்பலியினுடைய ஆரம்பம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஆரம்பிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் அவருடைய திருநாமத்திலே இந்த 2021ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்த நமக்கு கடவுள் இந்த ஆண்டை ஒரு மாபெரும் அதிசயத்தையும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய உறுதுணையும் அவருடைய நட்புறவையும் நாடக்கூடிய ஒரு ஆண்டாக கடவுள் நமக்கு அமைக்க உருக்கமாக இத்திருப்பலிலே நாம் செவிப்போம். ஒரு புதிய ஆரம்பம் என்பது புதிய நம்பிக்கையை நம் உள்ளத்திலே கொடுக்கிறது. கடந்த ஆண்டு நாம் எவ்வளோ கடின பாதைகளை கடந்து வந்திருந்தாலும், குடும்பத்திலே வந்த குழப்பங்கள் இருந்தாலும், சமூகத்திலே பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் 2020ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை ஆட்டி படைத்தாலும், நம்மை கைவிடாத இறைவன் நம்மை ஒருபோதும் மறவாமல் நாளும் நம்மோடு இணைந்து அவர் பயணித்தார் என்பதை இதோ இந்த நாளில் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி பள்ளியாக இதை ஒப்புக் கொடுப்போம். ஓராண்டு எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கவில்லை. நம்முடைய நம்பிக்கையை பலவீனப்படுத்தியிருக்கலாம். பொருளாதார வீழ்ச்சியை உலகமே சந்தித்திருக்கின்றது. அதிலே அதிக பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்கள். பொருளாதார வீழ்ச்சி பல துன்பங்களும் பல ஏமாற்றங்களையும் நமக்கு கொடுத்திருந்தார். மன வலிமையை அது குறைத்திருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்பதுதான் இதோ இந்த நாளை புதிய ஆண்டுக்குள் அடிபடுத்த நமக்கு நாமே சாட்சிகளாக இருக்கின்றோம். நான் எவ்வளவுதான் இந்த சமுதாயத்திலே கடினமாக நான் கடந்து வந்திருந்தாலும்,
இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, நான் பாதுகாக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை காப்பாற்றினர், கடவுள் என் குடும்பத்தை மீட்டார். இதோ இந்த நொடி பொழுது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் கடவுள் இதுவரைக்கும் என்னை காத்தார். இந்த கொரோனா வைரஸ்னால் எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பயம், அச்சத்தோடு நாம் வாழ்ந்தாலும் அனைத்தையும் கடந்து வரக்கூடிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த புதிய ஆண்டு என்பது அந்த நம்பிக்கையின் மீது கட்டப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நீர் செய்த புதுமைகளுக்கு நன்றி, என்னோடு சேர்ந்து என் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்லி இறைவனுக்கு நாம் நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். வருடத்தினுடைய முதல் நாள் நாம் எவ்வளவுதான் இது நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை பார்த்திருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற பெருவிழாவை தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. அன்னை மரியாளுடைய விழாக்களிலே தலை சிறந்த விழாவாக கருதக்கூடிய விழாவாக இதை பார்க்கின்றோம். மரியாள் சாதாரண இயேசுனுடைய தாய் அல்ல, மாறாக இறைவனான இயேசுவை ஈன்றெடுத்த மரியாள் கடவுளுடைய தாய். இதோ அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே அந்த தாயை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக நாமும் பெருமையாக சொல்லக்கொள்ளலாம், அன்னை மரியாள் என்னுடைய தாய் என்ற பெருமை இன்றைக்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த ஆண்டை அன்னையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தாயே, உன் பிள்ளையை நீர் வளர்த்தது போல் என்னையும் பேணி காத்து வளரும். உன் மகன் இயேசு கிறிஸ்துவை நீ அன்பு செய்தது போல் எங்கள் மீதும் உன்னுடைய அன்பை காட்டும். தாயே, உன் மகன் இயேசு கிறிஸ்துவை நீ நேசித்தது போல் எங்களையும் நேசியும். உன் மகனை தூய்மையில் வளர்த்தது போல் எங்களையும் பரிசுத்தத்திலே வழிநடத்தும் என்ற தாயினுடைய பரிந்துரையை நாடி இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் அன்னையோடு கரம் பிடித்து நடக்க இத்திருப்பலிலே இறைவனுக்கு அன்னையின் வழியாக நன்றி சொல்வோம். தாயினுடைய அரவணைப்பிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த குறையும் இல்லை. தாயின் அன்பை பெறக்கூடிய நமக்கு இந்த உலகத்திலே அதைவிட மேலான அன்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எனவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சியிலே நிரம்பி இருக்கக்கூடிய நமக்கு இத்திருப்பலியை இறைவனுக்கு நன்றி வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆனாலும் பல வேளைகளே கடவுளுக்கு நாம் விரோதமாக பாவங்கள் செய்திருக்கின்றோம், அவரை நாம் காயப்படுத்தியிருக்கின்றோம், நம்பிக்கையை நாம் இழந்திருக்கின்றோம், நாம் நம்முடைய கடமைகளை தவறி இருக்கின்றோம், நம்முடைய முழுமையான இறை வாழ்விலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம். அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு கடந்த ஆண்டு நான் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் ஆண்டவரை என்னை மன்னித்து தூய உள்ளத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள் என்னை அழைத்து செல்லும் என்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என்பதும் பாவமே. ஆகியார் கன்னியான புனித மரியாதை வானத்தூதர் புனிதர் அனைவரும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாக ஆண்டவருடன் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வு கழித்து செல்வாராக. Yeah.
அன்பார்ந்தவர்களை திருப்பலின் வழியாக உங்களுடைய எல்லா கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக நாம் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு தாய் தான் குடும்பத்தின் அனைத்து சந்தோஷத்தின் அடையாளம். இன்றைக்கு எத்தனையோ அம்மாக்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு வீதிகளிலும் மற்ற இடங்களிலும் ஆசிரமத்திலும் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை தள்ளிவிடுகின்றார்கள். அப்படி பிள்ளைகளுடைய அன்பை இழந்த அம்மாக்களை விசேஷ வகையில் அன்னை மரியினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் இன்றைக்கு போப்பாண்டவருக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய உடல் நலத்திற்காக நாம் விசேஷமாக திருப்பலிலே ஜெபிப்போம். இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையான மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகவும் திருமகனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரில் ஒன்றே இறைவராய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ராயேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூறி வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில், கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தயவுசெய்து
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இளையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தங்களுக்கு தாங்கள் கேள்வி கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது வாழ்வதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. டேஸ்வில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு உடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வருடம், இந்த புதிய ஆண்டை எந்த மனதோடு நாம் வரவேற்கின்றோம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவமாக இருக்கும். இட்ஸ் அ மிக்ஸ்டு ஃபீலிங் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், இந்த 2021ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு போல் இல்லாமல் கொரோனா முழுமையாக அடைந்து இந்த ஆண்டு நாம் இழந்ததையெல்லாம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் திருப்பணியிலே கலந்து கொண்டிருப்பீர்கள். அம்மா தானே? அம்மாவா இல்லையா? கொரோனா ஒன்று இருக்கணுமா? ஏற்கனவே புதுசாக வந்துட்டு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, கொரோனா காலகட்டத்தை ஒரு ஆண்டாக சில டைம் நம்ம சிக்காயிட்ட காத்து நிற்போம். என்னைக்கடா நல்லா வேணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா காத்து நிற்போம், எப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவேன். அது மாதிரி இந்த ஒரு வருஷம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை நமக்கு கிடைத்தது. ஒரு நூற்றாண்டிலே ஒரு முறை, சில வேளை பல முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருப்பது. இதை கடினமான ஒரு அனுபவமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கைக்கு பலம் தரக்கூடிய ஒரு அனுபவமாக அதை பார்க்க வேண்டும். கொரோனாவை நாம் சபிப்பதை விட கொரோனா பற்றி கவலைப்பட்டும் உண்மை இல்லை. ஆனால் அதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை தான் இந்த புதிய ஆண்டுக்கு நமக்கு பலம் சேர்க்கும். ஆக கடந்த ஆண்டை பற்றி கவலைப்படுவதை விட கடந்த ஆண்டிலிருந்து என்ன நாம் புதிய ஆண்டுக்கு கொண்டு செல்ல முடியும், எடுத்து செல்ல முடியும் என்று பார்க்கின்ற பொழுது தீர்க்கமான நம்பிக்கை என்னால் இந்த புதிய ஆண்டுக்குள் எடுத்து செல்ல முடியும். காரணம், எவ்வளோ ஆபத்து இருந்தது வாழ்க்கையிலே. நமக்கு புதுசு, நிறைய பேருக்கு புதுசு. இந்த ஜெனரேஷனுக்கு அதை நீங்கள் அனுபவிச்சு யாரும் இந்த முன்னாடி அனுபவிச்சுருக்கலான்னு தெரியாது. ஒரு நூற்றாண்டில் வரக்கூடிய ஒரு அனுபவம். ஆக 100 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே புது அனுபவம் தான். இந்த ஊரடங்கு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுக்கும் கிடையாது. இந்த 144 செக்ஷன் தெரியாது. ஆனால் லாக்டவுன்றது எனக்கும் புது அனுபவம் தான். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தது. ஆக பிள்ளைகளுக்கு தாங்கள் வீட்டில் போய் வெளியே விளையாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் போயிடுச்சு. சொந்த உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் போயிடுச்சு. பெரிய விழாக்கள் எல்லாம் கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. ஈஸ்டர் கொண்டாட முடியல, அட்லீஸ்ட் நம்ம கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாட வாய்ப்பு. ஆனால் போன வருஷம் ஒரு பண்டிகைக்கும் வீட்டில் திருமணங்கள் நடக்கவில்லை, பண்டிகைகள் நடக்கவில்லை, விழாக்கள் இல்லை, எந்த விதமான ஆடம்பர
விளையாட்டுகள் இல்லை. ஆக பல விதமான மகிழ்ச்சி தரும் விழாக்கள் எல்லாம் நாம் கடந்த ஆண்டிலே இழந்து விட்டோம். குடும்பத்திலும் அதே போல்தான். பல பேருக்கு நல்ல வசதியாக இருந்தால் கூட ஏழை ஆயிட்டாங்க. ஏழைகளுக்கு இன்னும் படம் ஏழை ஆயிட்டாங்க. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் கையெழுத்தக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டோம். சில பேர் இந்த ரேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் பங்கில் முன்னாடி பங்கில் கூட நான் கொடுத்தேன். ஆனால் இங்கே ஃபாதர் அந்தோனி சாமி கூட இங்கே நம்ம பங்கில் கொடுத்தாரு. எல்லா பங்கிலும் ஏதாவது ஒரு கிடைச்சி. சில டைம் வந்து பார்க்கும்போது நல்ல வசதியாக இருந்து கூட வந்து ரேஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. ஆக எல்லாருக்கும் அந்த வறுமை என்பதை அனுபவிப்பதற்கு எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. சில வேளை பிள்ளைகளுக்கு, இன்றைய பிள்ளைகளுக்கு பட்டினினா தெரியாது. அவன் தானே பட்டினின்னு தெரியாது, பசினாலும் தெரியாது அவங்களுக்கு. காரணம், அந்த அளவுக்கு நம் பிள்ளைகளுக்கு அதிகமாக ஊட்டி வளர்க்கக்கூடிய காலத்திலே நம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு பசி என்றாலும் தெரியாது, பட்டினி என்றாலும் தெரியாது, பட்டினி மயக்கம் என்றாலும் சில பேர் நம் குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதை தெரியாமலே வளர்க்கணும். என்ன சொல்லுவோம், என் பிள்ளைக்கு பசியே தெரியாமல் வளர்க்கணும். அந்த அளவுக்கு நான் பொத்தி வளர்க்குற பாசத்தை காட்டுற எல்லாம் பெற்றோர்கள் சொல்வார்கள். ஆக இந்த கொரோனா காலகட்டத்தில் சில பேர் குடும்பங்கள் அதையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது. நாம் 2019 ஆண்டு முடிந்து 2020 ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்தோம். இப்போது 21 ஆண்டுக்குள்ளே இருக்கின்றோம். என் உயிர் என்கிட்டே இருக்குது, என் உயிர் என்கிட்டே இருக்குது. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த மாபெரும் கொடை. கை தட்டுங்க ஆண்டவருக்கு. என் உயிர் என் கையில் இருக்குது. ஆகிய 2020 ஆண்டு எத்தனையோ பேர் என்னோடு இருந்தவர்கள் மடிந்தார்கள். உலகத்தில் ஏறக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். ஏறக்கூடிய 8 கோடி மக்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தது. இப்போது சமீபத்தில் யூகேலிருந்து வரக்கூடிய COVID-19 வேரியன்ட் என்ற புதிய வைரஸ் வந்திருக்குது. அது எங்கே போய் முடியும் தெரியாது. ஆனால் கடவுள் கடந்த ஆண்டு என்னை காப்பாற்றினார். பசியின் மத்தியில் என்னை ஆண்டவர் என் உயிரை என்னிடமிருந்து எடுக்கவில்லை. என் உயிர் என்னோடு அவர் பாதுகாத்தார். வேதனைகள் மத்தியிலிருந்து என் நம்பிக்கையை குறையாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். இதோ வறுமையின் பிடியில் இருந்தாலும் நான் இதோ 2020 ஆண்டில் இந்த திருப்பலியில் ஆண்டவர் நன்றி சொல்ல நான் வந்திருக்கின்றேன். நான் பலவிதமான துன்பங்களுக்கு, இயலாமை, இல்லாமை, வறுமை, பட்டினி, வேலை இல்லாமை, இப்படியெல்லாம் பலவிதமான அனுபவங்கள். தமிழ்நாட்டில் பல மாதங்களுக்கு இந்த வெள்ளம் இருக்கு. 2020 ஆண்டு கொரோனா மட்டும் காரணம் கிடையாது. 2020 ஆண்டில் இந்தியாவில் பல இடங்கள் வெள்ளப்பெருக்கு இருந்தது. மழையின் அதிகமான மழையின் காரணமாக நார்த் இந்தியாவிலிருந்து சவுத் வரைக்கும் பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு இருந்தது. வெள்ளப்பெருக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளில் இருந்தார்கள், உடைமைகளில் இருந்தார்கள், தங்குவதற்கு இடமில்லாமல் போனாங்க. துன்பத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2020 ஆண்டு நமக்கு அமைந்தது. ஆக இதையும் நாம் பார்ப்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இதோ இவ்வளவு ஆபத்துகள் மத்தியிலிருந்து என்னை ஆண்டவர் பாதுகாத்து என்னை அழைத்து வந்திருக்கின்றார். அதுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்வேன். ஆக ஆண்டவர் சொல்லி, துன்பத்தின் மத்தியிலும் நான் நடந்தாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்கின்றார். மோசேயின் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்தார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாத, உங்களுக்கு முன்பாக நான் போவேன், உங்களுடைய தலைவராக என் கோலை எடுத்து நான் உங்கள் முன்பாக பயணிப்பேனாக, வரக்கூடிய ஆபத்தை உங்களுக்கு முன்பாக நான் எதிர்கொள்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்தார். அதை ஆண்டவர் செய்து காட்டி நிரூபித்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2020 ஆண்டு எப்படி இருந்தது என்றால், நீங்கள் நினைத்து பாருங்கள். எகிப்து நாட்டிலிருந்து மோசேயின் வழியாக இஸ்ராயல் மக்களை விடுதலை வாழ்வுக்கு மோசே அழைத்து வருகின்றார். பார்வோன் மன்னன் ஆரம்பத்திலே இஸ்ராயல் மக்களை நாட்டை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி துரத்தினார். காரணம், அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தார். அந்த துன்பங்களை தாங்க முடியாமல் பார்வோன் அரசன் இஸ்ராயல் மக்களை போகவிட்டார். போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவன் மனம் மாறியது. இவர்கள் எல்லாம் போய்விட்ட யார் எங்களுக்கு அடிமையாக வேலை செய்வார்கள்? இத்தனை வருடங்களாக சொகுசாக வாழ்ந்து விட்டோம். அவருடைய உழைப்பிலிருந்து பணத்தை, ஆடம்பரத்தை நாம் அனுபவித்து விட்டோம். இன்றைக்கு இவர்கள் இல்லை என்றால்
என்றால் என் வீட்டில் வேலை செய்வது யார்? என் நாட்டுக்கு வேலை செய்வதுதான் அடிமைகள் வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவன் மனம் மாறி இஸ்ராயல் மக்கள் அழைத்து வருவதற்கு தன் படையை அனுப்புகின்றார். படை அனுப்புகின்ற பொழுது இஸ்ராயல் மக்களை அழைத்து சென்ற மோசே ஒரு கட்டத்திலே அங்கு செங்கடலை பார்க்கின்றார். செங்கடலை பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் மோசேயை கடந்து கொள்கின்றார்கள். நாங்கள் எகிப்து நாட்டில் இருந்த பொழுது அட்லீஸ்ட் ஏதாவது வாழ்வதற்கு சாப்பிட்டு ஒரு உயிரோடு இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த செங்கடல் முன்பாக எல்லாம் முடிந்திருந்தது. நமக்கு பின்னால் பார்வோனின் அரசனுடைய படை துரத்தி வருகிறது. எங்களுக்கு முன்னால் இந்த செங்கடல் இருக்கின்றது. நாங்கள் திக்கு திசையாமல் போகவும் இடமில்லாமல் இது ஆபத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு முன்பு பெரிய கடல், எங்களுக்கு பின்பு ஒரு பெரிய படை வீரர்கள் வருகின்றார்கள் போரிடுவதற்கு. ஆக இவர்கள் இருவர் மத்தியிலே சிக்கி தவிர்த்த இஸ்ராயல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் செய்தி கொடுக்கின்றார். உன் கோலை எடுத்து தண்ணீரை தொடும் என்று சொன்ன உடனே அந்த செங்கடல் இரண்டாக பிளகிறது. ஆக வாழ்க்கையில் இத்தகைய ஒரு சூழ்நிலை தான் இந்த 2020ஆம் ஆண்டு நமக்கு அமைந்தது. வேலையும் இல்லை, என்னிடம் எந்த சேமிப்பும் இல்லை, வெளியே சென்றால் ஆபத்து, இந்த வைரஸ் என்னை தாக்கிவிட்ட என் குடும்பம் என்ன ஆகும்? என்னுடைய சொந்த அண்ணன் சொன்னார், வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, ஆனால் வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆகுது? எனக்கு முன்னாடி என் குழந்தைகள் யார் பார்ப்பார்கள்? ஆக நான் பத்திரமாக இருந்தால், நான் உயிரோடு இருந்தால் தானே என் பிள்ளைகள் வாழும். ஒவ்வொருவருடைய ஆணுக்கு இதே உணர்வு தான். அவர்கள் ஆபத்து நிறைந்த காலத்தில் தான் வேலைக்கு போனார்கள். இன்றைக்கும் போய் கொண்டு இருக்கின்றார்கள். போகாவிட்டால் குடும்பம் வாழாது. போயினால் இன்ஃபெக்ஷன் வந்தாலும், அதில் வந்தால் ஆபத்து வந்தாலும் என் குடும்பத்தை நான் போன பிறகு யார் பாதுகாப்பார் என்ற குழப்பம், இக்கட்டான சூழ்நிலை தான் இன்றைக்கு எல்லாரும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, மனதில் ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ராயல் மக்களுக்கு ஏற்பட்ட அதே சூழ்நிலை நமக்கு முன்பாக கொரோனா இருந்தாலும், நமக்கு பின்னால் நம்முடைய பழைய பாவங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டாலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர் என்பதை நம்மால் உணர முடியும். மோசேயுடைய அந்த கோல் கடவுளுடைய வலிமை பெற்று அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து மக்கள் தங்களுடைய கால் நலையாமல் ஆண்டவர் புதிய வாழ்வுக்கு, புதிய நாட்டிற்கு, புதிய விடுதலை வாழ்வுக்கு அவர்களை அழைத்து செல்கின்றார். அங்கே செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் நமக்கு இல்லை. காரணம், வல்லவரான கடவுள் என் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆக கடவுள் மீது நம்பிக்கை மட்டும் வையுங்கள். ஆக இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்கள் நுழைகின்ற பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவசம் இறைவன் மீதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் மட்டும் இருந்தால் போதும், நான் இந்த 2021ஆம் ஆண்டிலே எதையும் என்னால் சாதிக்க முடியும், எதையும் என்னால் சந்திக்க முடியும், எதையும் என்னால் எதிர்கொள்ள முடியும். எந்த துன்பம் என்னை நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை என் உள்ளத்தில் இருக்கின்ற பட்சத்திலே என்னை எதுவும் தொடாது. எனக்குள் வாழும் கிறிஸ்து இருக்கின்ற பொழுது எனக்கு ஏன் பயம் என்ற பௌராணிகளால் வார்த்தைகளை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்பதை நாம் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. எனவே மாத சகோதர சகோதரிகள், இந்த புதிய ஆண்டிலே நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு எல்லாம் தரும். அந்த நம்பிக்கையோடு வரக்கூடிய எதிர்நோக்கு, ஃபெய்த் அண்ட் ஹோப், நம்புங்கள். ஆண்டவர் மீதான நம்பிக்கையோடு புதியதை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களாக, துன்பங்களாக இருந்தாலும், இன்னும் இந்த கொரோனா வைரஸ் இந்த நாட்டில் இருந்தாலும் கடவுள் இருக்கின்றார் என்ற எதிர்நோக்கோடு நாம் சென்றால் எதையும் என்னாலும் கடந்து வர முடியும். அத்தகைய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு துணையாளரை கடவுள் நமக்கு தருகின்றார். அதான் அன்னை மரியாள். இன்றைக்கு அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது, இந்த தாய் எப்படி இயேசு கிறிஸ்துவை பேணி காத்து வளர்த்தாரோ, இந்த தாய் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆபத்திலிருந்து காத்தாலும், இந்த தாய் எப்படி தன் மகனை இயேசுவை வளர்த்தாலும், இந்த தாய் தன் மகன் இயேசுவுக்கு என்னெல்லாம் பாசத்தையும் ஊட்டி, விசுவாசத்தையும் நம்பிக்கை ஊட்டி வளர்த்தாலும், அதே போல் நம்மையும் பேணி காத்து வளர்ப்பால் என்பதற்கு சந்தேகம் ஒரு துளியும் இல்லை. காரணம், அன்னை மரியாள் கிறிஸ்து வழியாக நம் எல்லாரையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்.
இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாகிய நமக்கு அந்த தாயை நம் அனைவருக்கும் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையின் அடிவாரத்தில் நின்ற அன்னை மரியாளுக்கு மாந்தர்கள் அனைவரையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இயேசு கிறிஸ்து தாயிடம் ஒப்படைக்கின்றார். யோவானை ஏற்றுக்கொள்வதன் வழியாக உலக மக்களை எல்லாம் தன் பிள்ளையாக மரியாதை ஏற்றுக்கொண்டார். ஆக தன் மகன் இயேசுவை போல நம்மையும் மரியாதை அன்பு செய்கின்றார். நமக்கும் இயேசுக்கும் பாரபட்சம் இல்லாமல் அன்பை பரிமாறுவதுதான் அன்னை மரியாதை. ஆக நாம் எல்லாரும் மீட்க பெற வேண்டும் என்பது இயேசுடைய நோக்கமாக இருந்தது. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அழிவுக்கு விழாமல் அவர்கள் வாழ்வுக்கு நான் விட்டு செல்வேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை போல் அன்னை மரியாதை என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக இடைவிடாமல் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்னை மரியாதையுடைய பரிந்துரை ஜெபத்தில் நாம் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக தாயினுடைய துணையை கடவுள் இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் கொடுக்கின்றார். நேற்றைய திருமொழி நான் சொன்னேன், தாய் திருச்சபையானது மரியாளுக்கு 19 விழாக்களை எடுக்கின்றது. ஒரு வருடத்திலே மரியாளுக்கு 19 விழாக்களை எடுக்கின்றது. அது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் மரியாளுடைய தொடர் விழாக்கள் இருக்கின்றது. இதிலே இந்த 12 மாதங்களில் 2 மாதங்கள் விசேஷமாக மே மாதம் மாதாவுக்கு பாத்திமா அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக, அக்டோபர் மாதம் ஜபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக விசேஷமாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வார சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். ஆக நினைத்து பாரு, எத்தனை நாட்கள் ஒரு வருடத்திலே அந்த மரியாளுக்கு என்று தாய் திருச்சபை இவ்வளவு நாட்களை கொடுக்கின்றது. அப்படி என்றால் இந்த தாய் எந்த அளவுக்கு நமக்கு தேவை, இந்த தாய் எந்த அளவுக்கு திருச்சபைக்கு தேவை, எந்த அளவுக்கு இந்த தாயினுடைய துணை நமக்கு வேண்டும், எந்த அளவுக்கு இந்த தாயினுடைய பரிந்துரைகள் வேண்டும், எந்த அளவுக்கு இந்த தாய் என் வாழ்வுக்கு வேண்டும் என்பதை திருச்சபை விழாக்கள் வழியாக நம் உள்ளத்திலே அந்த விசுவாசத்தை வளர்க்கிறது. ஆக மரியாதையுடைய துணை என்பவர் நாம் எல்லாருக்கும் வேண்டும். அந்த தாய் என்பவள் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி தருகின்றார். She gives joy and happiness. அன்னை மரியாதையுடைய பிரசன்னம் ஒரு பிள்ளைக்கு மகிழ்ச்சி தருகிறது. எத்தனை வீடு, எல்லா வீடுகளிலும் சிறு குழந்தைகள் இருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை புதுமுகங்களை பார்த்தாலும் இமீடியட்டாக வந்து சேராது. ஆனால் அந்த தாயை பார்த்த உடனே அது அப்படி ஓடி போய் தழுவும். காரணம், அந்த குழந்தைக்கு அந்த தாய் தான் ஆறுதல், அந்த குழந்தைக்கு அந்த தாய் மட்டும்தான் பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு அந்த தாய் மட்டும்தான் மகிழ்ச்சி. காரணம், அந்த அளவுக்கு தாயினுடைய அன்புக்கு வலிமையும் சக்தியும் உண்டு. எனவே சகோதர சகோதரிகள், நம் வீட்டிலே சாதாரணமாக சிறு குழந்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம், ஒரு தாயின் அன்பிலே ஒரு குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. ஒரு தாயின் அன்பிலே ஒரு குழந்தை தன்னுடைய நம்பிக்கை வளர்க்கிறது. ஒரு தாயின் அன்பிலே ஒரு குழந்தை தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கிறது. அந்த தாயின் அன்பிலே தன்னுடைய எதிர்காலத்தை அந்த குழந்தை பார்க்கிறது என்றால், ஒரு சாதாரண உலகத்திலே வாழக்கூடிய ஒரு தாய்க்கு இந்த அளவுக்கு அன்புக்கு சக்தி உண்டு என்றால், கடவுளை பெற்றெடுத்த அன்னை மரியாளுக்கு கடவுள் எவ்வளவு சக்தி கொடுத்திருப்பார். ஆக அன்னையின் வழியாகவே கடவுள் எல்லா அருளும் கொடுக்கின்றார் என்று புனித மான்ஃபோர்ட் அழகாக சொல்கின்றார். தந்தையாம் இறைவன் அன்னை மரியாள் வழியாகவே தன் அருளை கொடுக்கின்றார். God the Father generously bestows the grace through the Virgin Mary என்று புனித லூயிஸ் தி மான்ஃபோர்ட் அழகாக சொல்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா போப்பாண்டவர்களும் அன்னை மரியாளின் மீது விசேஷ அன்பை வைத்தார்கள். காரணம், அந்த தாய் இல்லாமல் திருச்சபை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். திருச்சபையின் மையமே இயேசு கிறிஸ்து. அந்த மையத்தை பெற்றவள் அன்னை மரியாள். ஆக திருச்சபை இன்றைக்கு ஓங்கி வளர்வதற்கு அடிப்படை காரணம் அன்னை மரியாளுடைய விசேஷ பாதுகாப்பு. ஆக உங்கள் குடும்பங்களின் பாதுகாப்புடைய வல்லமை கடவுள் தாய்க்கு கொடுத்திருக்கின்றார். ஆக கடவுள் இயேசுவை ஈன்றெடுத்த அன்னை மரியாளை உலக மக்கள், உலக மாந்தர்கள் எல்லாமே கடவுள் அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் பெருமையாக சொல்ல, மரியாள் என்னுடைய தாய் என்று நீங்கள் மார்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும்.
அந்த அளவுக்கு மரியாள் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் திருச்சபையின் வாழ்விலும் குடும்ப வாழ்வுக்கு மரியாள் தேவை. ஆக கடவுள் நமக்கு கொடுத்த உன்னத கொடை இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே அன்னை மரியாள் நம்முடைய தாய், என்னுடைய தாய். ஆக இந்த தாய் தான் என்னை இந்த வருடம் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்தி போகின்றார். கடந்த ஆண்டு கூட இந்த கொரோனா காலகட்டத்திலே எல்லா பாதுகாப்பும், எல்லா அரவணைப்பும், எல்லா விதமான தீமையிலிருந்து நம்மை காத்தவள் அன்னை மரியாள். தன் பிள்ளை எப்படி நீங்க அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பாடம் பார்த்திருப்பீங்க. குழந்தை இயேசு விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, அவர் தடுமாறி கீழே விழுகின்ற பொழுது அந்த தாய் எப்படி ஓடி போய் அரவணைத்து அந்த குழந்தையை தழுவுகின்றார் என்ற அந்த காட்சியை பார்க்கின்றது நமக்கு குறிப்படையும். அதனே புல்லறிக்கை எல்லாருமே அந்த காட்சியை பார்க்கின்றவர். அதே போல் இந்த கடந்த காலங்களிலே நாம் எப்படி துன்பங்களை கடந்து வந்திருந்தாலும், எவ்வளவு ஆபத்துகளை நாம் கடந்து வந்தாலும் மரியாள் நம்மை பாதுகாத்தார். தன்னுடைய அரவணைப்பிலே நம்மை பாதுகாத்தார், தன்னுடைய நம்பிக்கையிலே பாதுகாத்தார், தன்னுடைய செபத்திலே நம்மை பாதுகாத்தார். ஆகவே தான் இன்றைக்கும் நான் இதோ எல்லா தீமைகளை கடந்து, எல்லா ஆபத்துகளை கடந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு இன்னும் பெரிய பங்கு மரியாளுக்கு உண்டு என்பதை நம்மால் மறுக்கவே இயலாது. இந்த தாயை, இந்த அன்னையை எனக்கு இந்த வருடத்திலே எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தாரும். ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றும். உன் மகன் இயேசுவை அன்பு செய்வதற்கு எனக்கு சொல்லித்தாரும். அவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு எனக்கு சொல்லித்தாரும். அவருடைய கட்டளைகளை கேட்டு நடப்பதற்கு எனக்கு சொல்லித்தாரும். அவருடைய அன்பில் நீடித்திருப்பதற்கு எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவர் மீது நீர் எப்படி தாகம் கொண்டீரோ அதே போல் அதே தாகத்தை நான் அனுபவித்து எனக்கு வரத்தை தாரும். உன் மகன் இயேசு கிறிஸ்துக்கு ஜெபிப்பதை கற்றுக் கொடுத்த நீர் எனக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். விவிலியத்தை படிக்க உன் மகனுக்கு ஆர்வத்தை கொடுத்த நீர் நாங்களும் இறை வார்த்தையை படிக்க ஆர்வத்தை தாரும். எப்படி நீர் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீரோ அதே போல் நானும் அந்த இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நானும் என் குடும்பத்தாரும் எப்பொழுதும் கடவுளுக்கு பிரமாணிகமாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். நீரும் சூசேப்பரும் எப்படி ஒரு அழகான தம்பதியர்கள் வாழ்ந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றீர்களோ அதே போல் என் வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமானவர்கள், என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருமணமானவர்கள், இதோ இந்த புதிய ஆண்டுக்குள் திருமணம் செய்து கொள்ள போகிற எல்லாருமே உண்மை போல் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று பல விஷயங்களை இந்த தாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக அன்பான சகோதர சகோதரிகளை, இவ்வளவு நல்லதை செய்யக்கூடிய கடவுள் நாம் இழந்ததையெல்லாம் தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு பல விஷயங்கள் நாம் இழந்தது. ஏற்கனவே சொல்லி என் சந்தோஷத்தை இழந்துவிட்டேன், குடும்ப மகிழ்ச்சியை இழந்துவிட்டேன், பொருளாதார வளர்ச்சியை நான் இழந்துவிட்டேன், உறவுகளை சில பேர் இறந்திருக்கலாம், பல விஷயங்களை இறந்திருந்தாலும் கடவுள் கொடுக்கக்கூடிய வல்லவர், மீட்டு கொடுக்கக்கூடிய வல்லவர், இழந்ததை திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமை கடவுளுக்கு ஒன்று. இறைவாக்கின் எசாயாவுடைய திருமுகம் 54ஆம் அதிகாரம் 1 வரக்கூடிய வசனங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். கடவுள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். முதல் நிலையில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், பிள்ளை இல்லாத மலடிகளை நீங்கள் மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், பேறுகாலம் வழியை அனுபவிக்காதவர்களை நீங்கள் எல்லாம் இறைவனுக்கு அக்களிப்பாக பாடும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சி தருவார். ஆக சந்தோஷத்தை இழந்தவர்களுக்கு கடவுள் மீண்டும் சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பார். God will restore your happiness, God will restore your joy. இழந்த சந்தோஷத்தை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் அது கடவுளால் மட்டும்தான் என்பதை அந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது. ஆக கடவுள் நான் இழந்ததை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக 2020ஆம் ஆண்டு அது எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் அதற்குள் நான் என்னென்ன இழந்திருந்தாலும் ஜெபிக்கிற ஆண்டவரே நான் இழந்ததை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் அதை சேர்த்து கொடுப்பார். ஆக கடவுள் இன்னொரு சொல்லுகிறார், உங்களை இன்னும் வலிமை உள்ளவர்களாக மாற்றுவேன். 2020ஆம் ஆண்டு நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தியிருக்கிறார். திருப்பலிகள் இல்லை, ஆலயங்கள் மூடப்பட்டிருந்த, வழிபாடுகள் இல்லை, ஜபிக்க முடியவில்லை, நற்கருணை நம்மால் பெற முடியாத வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அதே வேளையிலே இந்த பயம் நம்முடைய விசுவாசத்தை பலவீனங்கள் குறைத்திருக்கலாம். ஆக நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள்
நீங்கள் பலவீனப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களோட பொருளாதார வீழ்ச்சி உங்களுடைய மன வலிமை குறைத்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற இறைவாக்கினர் எசாயாவுடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய 2-3 வசனங்களை படிக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற உங்கள் கூடாரத்தை இடையே விரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கூடாரத்தின் இடத்தை விரிவாக்குங்கள் என்று சொல்லுங்கள். ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டினுடைய அகலத்தை நீங்கள் பெரிதாக்குங்கள், கடவுள் நமக்கு கொடுப்பார். அதே போல் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்கள் குடியிருப்புகளின் திரைகளை பெரிதாக்குங்கள். அதே வேளையில் ஆண்டவர் இன்னொன்று சொல்கிறார் உங்கள் மூளைகளை வலிமை உள்ளவராக நான் மாற்றுவேன். ஒரு வீடு கட்டுகின்றார்கள், அந்த வீடு கட்டுகின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் சிறு வீடாக பெரிதாக்குங்கள், நான் உங்களுடைய இல்லத்தை விரிவாக்குவேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய இருப்பிடங்களை நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மூளைகளை நான் வலிமை உள்ளதாக மாற்றுவேன். காற்று அடித்தாலும் அது ஓயாது, புயல் அடித்தாலும் அது ஓயாது. காரணம் அதனுடைய வலிமையாக நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அர்த்தம் என்ன? நம்முடைய விசுவாசம் பலவீனமாக மாறியிருந்தார்கள், ஆண்டவர் நம்மை வலிமைப்படுத்தும். God will influence our life, God will empower our life, God will strengthen our faith. ஆக என்னை வலிமை உள்ளவராக மாற்றக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் ஒருவர் நம்மை வலிமை உள்ளவராக மாற்றுவார். சகோதர சகோதரி, இதே நம்பிக்கையோடு புதிய ஆண்டிலே நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் உங்களுடைய நீங்கள் இழந்ததை எல்லாம் கொடுப்பார். உங்களுடைய பலவீனத்தை பலமாக மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்களுடைய கவலைகளை சந்தோஷமாக மாற்றுவார். அது கடவுளால் முடியும் என்பதை நான் நம்புகின்றேன். நீங்களும் நம்பினால் இழந்ததை ஆண்டவர் கொடுப்பார். எனவே அத்தகைய நம்பிக்கையிலே நாம் வாழ திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். இழந்ததை கொடுக்கக்கூடிய வல்லவர் இயேசு கிறிஸ்து. நாம் என்ன இழந்திருந்தாலும் அதை நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது தருவார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் எழுப்புவோம். இரக்கத்தின் இறைவா, இந்த புதிய ஆண்டிலே சிறு மந்தையாகிய ஆடுகள் எங்களை ஆண்டு வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் யாவருக்காகவும் விசேஷமாக எங்கும் பங்கு தந்தையர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மந்தைகள் சிதறாமல் எல்லோரையும் பேணி காக்கும் அருள் வரங்களை பொழிந்து வேண்டிய உடல் நலமும் உள் நலமும் தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் யாவரும் பழையவற்றை களைந்து புதியவற்றை பெற்றுக்கொள்ளவும், கடந்த ஆண்டு இழந்த எல்லா வாழ்வாதாரங்களையும் மீண்டும் பெற்று மன நிறைவோடு வாழ வரமருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்னல்களின் துணையாக நிற்கும் இறைவா, கொரோனா என்னும் தொற்றாலும் மழையின் காரணமாகவும் பலவிதமான இன்னல்களை சந்தித்து வலுவிழந்த யாவருக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த புதிய ஆண்டில் உமது உடலிருப்போடு அமைதியான வாழ்வில் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் பங்கில் இயங்கி வரும் எல்லா பக்த சபைகளுக்காகவும், குடும்பங்கள், சிறு பிள்ளைகள், இளைஞர், இளம் பெண்கள், ஆசிரியர்கள், நோயுற்றோர், முதியோர்கள் யாவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் யாவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்திலும் சமுதாயத்திலும் விசுவாசத்திலும் அன்பிலும் பிற சிந்தனையிலும் நல்ல எதிர்காலம் அமைத்துக் கொள்ளவும் இவர்களுக்கு வேண்டிய அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின்
என் தெய்வமே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த அன்னையர்களுக்காக நன்றி கூறி மன்றாடுகிறோம். இவர்கள் யாவரும் பிள்ளைகளின் ஆதரவும் அன்பும் பெற்று இன்னும் அதிகமான விசுவாசத்தையும் அன்பையும் குடும்பங்களில் செயல்படுத்தி காட்ட ஞானத்தையும் உடல் நலத்தையும் தந்து பேணி காத்திட வேண்டும் என்று அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவர், விசேஷமாக போப் பிரான்சிஸ்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய உடல் நலத்திற்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே அவருடைய உடல் நலம் அருளால் பலம் பெற்று திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஞானத்தையும் விசுவாச பலத்தையும் அவர் கொடுக்க வேண்டுமாய் உண்மை வேண்டுகின்றோம். அன்பு நிறைந்த தந்தையே, இந்த கொரோனா கால நிலையும் கடந்து வந்து புதிய ஆண்டுக்குள் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த புதிய ஆண்டு புதிய மாற்றங்களையும் புதிய நம்பிக்கையை நமக்குள் எங்களுக்கு உதிக்க செய்தரலும். குறிப்பாக சமீபத்திலே புதிதாக மாற்றம் பெற்று வந்திருக்கூடிய இந்த வைரஸ் இன்னும் அதிகமாக பரவாமல் ஆரம்பத்திலே அதை தடுத்து மக்களை இந்த வைரஸிலிருந்து பாதுகாத்து, இதற்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள், குறிப்பாக இந்த தடுப்பு மருந்துகளை, வேக்சினேஷன், அதை மக்களுக்கு செலுத்துகின்ற பொழுது நல்ல பலனை தர அவர் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எவ்வளவுதான் மருந்தின் மீது, மருத்துவ பொருளின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தாலும் நீர் மட்டும்தான் எங்களுக்கு சுகத்தையும் உடல் நலத்தையும் தர முடியும் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகின்றோம். அந்த வகையிலே குணமளிக்கும் அருள் உம்மிடமிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டுகளாக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு என்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே நல்லவை அனைத்து
அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்தீரே. புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அளித்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மை பேச்சின் விழாவை கொண்டாடும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதி நீதிமாகும் எங்களின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்ற நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானக தூதர் புகழுகின்றோம். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றோம். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றோம். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிறப்பெண்களும் ஒன்று கூட எக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபடும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நிலவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவக்கூடிய திரு அவை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற சேர்ந்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக உடனேச்சரும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யூதாம் ததை, புனித அந்தோனியர், புனித ஜான் பால் II, எங்கள் பங்கின் பாதுகாவலி புனித குழந்தை தெரசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றை எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஜபமே ஜெயம், ஜபமே நமக்கு வெற்றி என்பதை அறிந்தவர்கள் நாம். கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஜபிக்க வல்லவர்கள், ஜபத்தால் அனைத்தையும் வெல்லக்கூடியவர்கள் என்பதை உலகமே அறிந்திருக்கின்றது. ஜபம் இல்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் எதையும் பெறவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆக இந்த 2021ஆம் ஆண்டை ஜபத்தால் நாம் வெற்றி கொள்ள ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோர் உமது திருவுலத்திற்கு ஏற்பதன் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்களுக்காக வேண்டிக் இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறு திருவிருந்து கழகி பெற்று நாம் பேர் பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, நன்மைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது தயவு செய்து விதிமுறைகளை கடைபிடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வரிசையாக வந்து நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். ஒரே நேரத்திலே அதிக கூட்டமாக நீங்கள் வரிசையிலே நிற்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு 2 அடி தொலைவிலே நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அவர் சகோதரிகள் நன்மை கொண்டு வருவார்கள். வாலண்டியர்ஸ் உடைய அறிவுரை கேட்டு நடக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் இயேசு இந்த உலகினிலே என்றும் பிறக்கின்றார். இதயம் உள்ள அன்பு மனிதரிலே அவரில் வாழ்கின்றார். இறைவன் இயேசு இந்த உலகினிலே என்றும் பிறக்கின்றார்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வுலகு அருளடையாளங்களை எம்மை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டவாறு கடவுள் உங்களை தன் திருமுகத்தை காண்பித்து உங்களை காக்கவும், அவருடைய திருமுகத்தின் வழியாக இறைவனுடைய அருளை நாம் நிறைவாக பெறவும், அவருடைய வழிநடத்துதலை என்றும் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து அமைதியை ஆண்டவர் நமக்கு அருள்வார் என்ற 3 ஆசீர்வாதங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வழங்கியது. அந்த 3 ஆசீர்வாதமும் கடவுள் உங்களுக்கு நிறைவாக இந்த புத்தாண்டிலை வழங்க அருள நான் ஜெபிக்கின்றேன். அவர் நம்மை காக்கவர், அருளை கொடுத்து நம்மை வழிநடத்துவர், நமக்கு அமைதி தரக்கூடியவர் ஆண்டவர். இந்த 3 ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க மீண்டும் வாழ்த்து உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டினுடைய மகிழ்ச்சியிலே நீங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டிலே புதிய நம்பிக்கையோடு பயணிக்க ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் சிறப்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய பாடகர் குழுவுக்கும் நம்முடைய நன்றிகள். மேலும் சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச் செய்த மிஸ்டர் வின்சென்ட் அவருக்கு என்னுடைய நன்றிகள். பங்கு பேரவை மற்றும் ஃபைனான்ஸ் கமிட்டி அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த புதிய ஆண்டிலே நாம் இன்னும் புதிய நம்பிக்கையோடு நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக உழைப்போம் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய சாக்ரஸ்டின் பாபு அவருக்கும் என்னுடைய நன்றிகள். நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக அவர்களுக்கு தன் வாழ்த்துகளும், பங்குக்கு செய்யக்கூடிய உதவிக்காக அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். 2 நாட்கள் கிறிஸ்மஸ் மற்றும் இந்த புத்தாண்டுக்கு பூ அலங்காரம் செய்த ஆல்வினுக்கும் என்னுடைய நன்றி. இதை ஸ்பான்சர் செய்த மிஸ்டர் பர்னார்ட் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனுடைய ஆசீர்வர புத்தாண்டினுடைய ஆசீர்வர தலைவர்கள். ஆசை அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது வல்லமையால் ஆசை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீண்டு தீங்கிலிருந்து காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீட்டிக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமாக பெரும் பெருமையுடன் அன்பு நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நலங்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செமைமுறை செய்து உங்களுக்கு எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. அன்னையின் ஆசீரும் நாம் தருவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் விழாவாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசி உங்கள் வளப்படுத்தி திருவுளம்